சிறகடிக்க ஆசையில் மொத்தமாக மாட்டிக்கொண்ட விஜயா சிந்தாமணிக்கு சரியான பதிலடி கொடுத்த முத்து மீனாவை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் முத்து, ரவி, ஸ்ருதி மூவரும் மீனாவோட பணத்தை மீட்கிறதுக்காக சிந்தாமணி வீட்டுக்கு ஐடி ரெய்டு செய்யும் ஆஃபீஸர் போனாங்க. சிந்தாமணி வீட்டில் இல்லாத சமயத்தில் இந்த விஷயத்தை பிளான் பண்ணி கிளம்பியிருந்தாங்க. சிந்தாமணிகிட்ட வேலை செய்கிற நபர்களும் வந்தவர்கள் உண்மையான ஆஃபீஸரை நம்பி ஏமாந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா சொன்ன மஞ்சள் பையில் இருக்கும் பணத்தை தேடுறாரு. திருடிய பணத்தை அதே பையோட பீரோவில் வச்சிருக்காரு சிந்தாமணி. பீரோவை பூட்டக்கூட இல்லை. முத்து சரியாக அந்த பணத்தை எடுத்துடுறாரு. பணம் கிடைத்ததும் எல்லோரும் கிளம்புறாங்க. கடைசி நேரத்தில் ஸ்ருதி மட்டும் சிந்தாமணிகிட்ட மாட்டிக்கொள்கிறாங்க. ஆனால் பலகுரல் ஈஸியாக அவர்கிட்ட எஸ்கேப் ஆகிவிடுறாரு. பின்பு முத்து மீனாவுக்கு ஃபோன் செஞ்சு பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த பணம் சீதாவுடையது. அதுக்கப்புறம் தைரியமாக சிந்தாமணிக்கு ஃபோன் செய்கிறாரு மீனா. முத்து ஐடி ரைடு செய்த விஷயத்தையும் பணத்தை எடுத்துட்ட விஷயத்தையும் சொல்லி சிந்தாமணிக்கு தகுந்த பதிலடி கொடுத்துட்றாரு. வீட்டுக்கு வரும் முத்து அண்ணாவிடம் பணம் கிடைச்ச விஷயத்த சொல்கிறாரு. விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு சிந்தாமணி தினமும் வர்றதையும் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, மீனாவை ஆர்டர் கொடுக்க விடாமல் சிந்தாமணி கொடுக்கும் டார்ச்சர் பற்றியும் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலைக்கு விஜயாட்ட இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, விஜயா சத்தியமாக இல்லைன்னு பொய் சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிவடையுது. தொடர்ந்து இது மாதிரி ரீசெண்ட் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.